ஐயடிகள் காடவர் கோன். காடவர் என்பது பல்லவர்களை குறிக்கக்கூடிய சொல் என்று விளக்கப்படுகின்றது. இவர் பல்லவ மன்னர்கள் வரிசையிலே வந்த ஒரு அரச குலத்தில் பிறந்தவர் ஆவார். காஞ்சிபுரத்திலே பிறந்தவர், காஞ்சிபுரத்திலேயே முக்தியை அடைந்தவர். இவர் 3ஆம் சிம்மவர்மன் என்று வரலாற்றிலே குறிப்பிடப்படும் மன்னர் என்ற ஒரு குறிப்பும் சொல்லப்படுகின்றது. நீதி தவறாத நல்ல ஆட்சியை அளித்து வந்தார். இவருடைய ஆட்சியின் பொழுது அந்த பல்லவ சாம்ராஜ்யத்தில் இருந்த அனைத்து மக்களும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நிம்மதியான அமைதியான வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். மன்னனுக்கு இந்த உலக செல்வத்தினுடைய நிலையாமை மற்றும் இந்த உடலினுடைய நிலையாமை இரண்டும் அடிக்கடி மனதிற்குள் ஒரு நெருடலை ஏற்படுத்தியது. நிலையாமையை உணர்ந்த பின் நிலைத்த பொருளை நாடி நாம் செல்ல வேண்டும் அல்லவா என்று மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருந்தான். தன்னுடைய 2 மகன்களில் மூத்தவனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு தான் துறவறம் ஏற்றுக்கொண்டு எல்லா சிவ தலங்களுக்கும், பாரத நாட்டில் இருந்த அனைத்து சிவ தலங்களுக்கும் யாத்திரை செய்தார். அப்படி செல்லும் பொழுது ஒவ்வொரு கஷேத்திரத்தையும் சிறப்பித்து அந்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பிகையையும் போற்றி பாடல்கள் இயற்றிக்கொண்டே வந்தார். அப்படி அவர் இயற்றிய பாடல்களை தொகுத்ததுதான் க்ஷேத்திர வெண்பா என்ற தலைப்பின் கீழ் இன்றளவும் பெரும் சிறப்புக்குரியதாக விளங்கி வருகின்றது. அப்படிப்பட்ட பல்லவ மன்னனாக இருந்த இந்த ஐயடிகள் காடவர் கோன் என்பவர் இறுதியாக சிவபெருமானிடம் தன்னுடைய இந்த உடலும் பொய்யானது, மற்ற செல்வங்கள் நிலையாத பொருளாக இருக்கின்றன, நிலைத்த பொருளாகிய எம்பெருமானே நீதான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனமுருகி பாடி சாயுஜ்யம் முக்தியை அடைந்தார் என்று அவருடைய வரலாறு சொல்லப்படுகின்றது. சிவபெருமானுடன் இரண்டர கலந்துவிடக்கூடிய மிகப்பெரிய நிலை சாயுஜ்ய முக்தி என்று சொல்லும் ஒன்றாக சைவ சித்தாந்தத்திலே குறிப்பிடப்படுகின்றது. அந்த நிலையை இந்த பல்லவர் மன்னன் அடைந்தான் என்பதை அவனுடைய தனிச்சிறப்பாக விளங்குகின்றது. அவன் எவ்வளவு சிவபெருமானிடத்தில் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தால் சிவபெருமான் அவனுக்கு அந்த முக்தி நிலையினை அருளி இருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து தொடர்ந்து நாளை 15ஆவதாக வரக்கூடிய நாயன்மார் பற்றி காணலாம். நன்றி, வணக்கம்.